ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இனிமே நீங்கள் ஆட்சன்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், அதாவது பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் உங்களுக்கு பின்னு மெயிலில் வராமல், அதாவது மெயில் லெட்டரில் வராமல் உடனே நீங்கள் டைரெக்டாகவே மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். பேசிக்காக இப்போ நம்ம ரீசெண்டாக நான் முந்தா நாள் ஒரு சேனலுக்கு மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணி கொடுத்தேன், அதாவது அப்ளை பண்ணி கொடுத்தேன். அப்படி அப்ளை பண்ணி கொடுக்கையில் 2 ஆப்ஷன் காமிச்சிச்சு. அதாவது வெரிஃபை நவ், ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பண்ணணும், ஓகேங்களா? ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணையிலேயே 2 ஆப்ஷன் கேட்குது. வெரிஃபை நவ்னு கேட்குது, யூஸ் ஐடி அண்ட் மெயில் பின் வெரிஃபிகேஷன் அப்படின்னு. வெரிஃபை நவ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பின் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் ஆயிடுது. இதே யூஸ் ஐடி அண்ட் மெயில் பின் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எப்போதும் போல் ஆட்சன்ஸ் லெட்ரு வரும். இந்த ஆட்சன்ஸ் லெட்ரு வர்றது 2ல் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? வீட்டுக்கு லெட்ரு வரணுன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக அப்படியே பின் வெரிஃபிகேஷனையும் ஐடி வெரிஃபிகேஷனையும் ஒன்றாவே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதுக்கு பர்ஃபெக்டான அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் லெட்டராக வரணும் அப்படின்னா 4 மாதத்துக்குள்ளே லெட்ரு உங்களுக்கு, அதாவது பின் ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் அப்போ பின்னுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆகி 4 மாதத்துக்குள்ளே வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்படி இல்லைனா ஆட்சன்ஸு உங்களுக்கு டிசேபிள் ஆயிரும், மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு லெட்ரு வந்துருச்சு அப்படின்னா, பின் வெரிஃபிகேஷனுக்கு லெட்ரு 3 தடவை தப்பான பின்னை, அந்த 6 நம்பர் இருக்கும், ஓகேங்களா? தப்பான பின்னை போட்டுட்டீங்க அப்படின்னா அப்போவுமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சன்ஸ் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆயிரும். இது 4 தடவை மட்டும். இப்போ உங்களுக்கு 3 வாரத்துக்குள்ளார வந்துடும். நீங்கள் பின் வெரிஃபிகேஷன் ஜென்ரேட் பண்ணி 3 வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வரணும். அப்படி வீட்டுக்கு 3 வாரத்துக்குள்ளே வரல அப்படின்னா ரீசெண்ட் கொடுக்கலாம், ஓகேங்களா? ரீசெண்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் 3 வாரம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்குள்ளேயும் வந்துடும். இந்த மாதிரி 4 தடவை கொடுக்கலாம். 4 தடவைக்கு மேலே உங்களுக்கு அந்த ஆப்ஷனே காமிக்காது, ரீசெண்ட் பட்டன், அந்த பட்டனே காமிக்காது. அப்படி காமிக்கலை அப்படின்னா 2 விஷயத்தில் நீங்கள் பின் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது மெயிலே அனுப்பிச்சிடுவாங்க, ஓகேங்களா? லெட்ரு அனுப்பாமல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி விட்ருவாங்க உங்கள் மெயில் ஐடிக்கு, ஓகேங்களா? ஆட்சன்ஸ் மெயில் ஐடிக்கு பின்னு சென்ட் பண்ணி விடுவாங்க. அது எப்படி நம்ம இது பண்ணுறதுனா, நீங்கள் உங்களுடைய கூகுளில் போய் இல்லை குரோம் ப்ரௌசரில் போய் ப்ராப்ளம் வித் பின் வெரிஃபிகேஷன் ஆட்சன்ஸ் ப்ராப்ளம் வித் பின் வெரிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வர்ற ஃபஸ்ட்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு மெயிலில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் மெயிலில் பின் சென்ட் பண்ணி விட்ருவாங்க. லெட்டரில் வராமல் மெயிலில் வரும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பின் ட்ரபிள் ஷூட்டர், ஆட்சன்ஸ் பின் ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் அதில் வர்ற வெப்சைட்டும் அதே வெப்சைட்டு தான் வரும். அதுலேயும் நீங்கள் உங்களுக்கான பின்னை மெயிலுக்கு வர்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இப்போ நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் அனுப்புகிறாங்கல்ல, யூடியூப்லேருந்து கிஃப்ட்டோ இல்லை சில்வர் ப்ளே பட்டனோ யூடியூப் கிரியேட்டரோட அனுப்பிச்சாங்க அப்படின்னா நமக்கு ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க, ட்ராக் பண்ணிக்கிறதுக்காக எங்கெங்கே வந்துக்கிட்டு இருக்குது அந்த நம்மளுடைய பார்சல், அதாவது கிரியேட்டர் அவார்டு, சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன், இதெல்லாம் எங்கெங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னு ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க, நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். பின் லெட்டருக்கு மட்டும் ட்ராக்கிங் ஐடி கொடுக்க மாட்டாங்க, அதனால் அது எங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னே பார்க்கவும் முடியாது, ஓகேங்களா? இனிமேல் நீங்கள் ஆட்சன்ஸு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணையில் வெரிஃபை நவ்னு கொடுத்து பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் சேனலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸு, இல்லை வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும், சேனல் ப்ரமோஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான எந்த விஷயமா இருந்தாலும் பெய்ட் சர்வீஸ் தான். 80 56 11 80 43 வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் 1 மந்தில் உங்கள் சேனலில் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.